ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்றாய். யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்களை பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் நீ இரு. நான் இருக்கின்றேன். உனக்கு கோபம் வேண்டவே வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன், வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா? அதற்கு நான் பொறுமையாக இல்லையா? எனக்கும் கோபம் வரும் தானே. ஆனால் என் கோபத்தை அடக்கிக் கொண்டு நான் பொறுமையாக இல்லையா? நீயும் காத்திரு. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது. எவரும் எதையும் நாட முடியாது. உன்னை தேடி யாராலும் வர முடியாது. கவலைப்படாதே. உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன். கலங்காதே. அனைத்துமே பொடி பொடியாக போகின்றது. கண்களை மூடிக்கொள்ளாதே. கண்ணை திறந்து பார். உன் முன்னால் நான் இருப்பது உனக்கு தெரியும். உன்னை சுற்றி பார். உன் சுற்றுப்புறம் எல்லாமே நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரியும். என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாக போகின்றது. இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய். உன்னை நாடி எல்லோரும் வரும் நேரம் இது. பிரிந்தவரெல்லாம் சேரும் நேரம். காத்திரு. உனது கைகள் பல பேருக்கு உதவும் கரமாக மாறப்போகின்றது. பல பேர் உன் உதவி தேடி உன்னை நாடி வரப்போகும் நேரம் இது. என்னுடைய பக்தனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன். என் பக்தனுக்கு எந்த தேவைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். உன் தேவையை நிறைவேற்றும் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். உன் குறைகள் அனைத்துமே தீர்ப்பதற்கு நான் உன் கூடவே இருக்கப் போகின்றேன். உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள். வேறு மார்க்கமே இல்லை. இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம். ஒரு முறைதான் நான் உன்னிடம் சொல்வேன். நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் நான் சொல்வதையெல்லாம் கேள். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய். உன்னை பிரிந்தவர் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் அமைத்து தருகிறேன். பிரிந்தவர் உன்னை சேரும் நாளை நான் அமைத்து தருகிறேன். நீ பல பேருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே நீ செய். நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால், அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால், அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள். அது ஒரு கர்வமாக பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய மனம், வாக்கு, செயல் மூன்றும் கருமாவை தரவல்லது. அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகளை குறைவதற்கே உன்னை வழி நடத்துகின்றேன் நான். உன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே. நீ மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு உன் கர்ம வினைகளை நீயே சேர்த்து கொள்ளாதே. நீ வினைகளை குறைத்து கொண்டு வா. நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையுமே நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன். நீ அறியாமல் செய்தோ அறிந்து செய்தோ தவறுக்கு மன்னிப்பு கேள். மானசீகமாக உன் மனதார நீ மன்னிப்பு கேள். யாரிடமாவது கடும் கோபத்தில் நீ பேசியிருந்தால் அவர்களுக்காக உன் மனதிலேயே நீ மன்னிப்பு கேள். அவர்களிடம் வேண்டாம், இறைவனிடம் நீ கேள். அந்த மன்னிப்பிற்கு பல பலன்கள் அதிகம் உண்டு. நிச்சயம் உன் வாழ்வில் மென்மேலும் நீ வளர்ந்து நன்றாக இருக்கப் போகிறாய்.